இந்த குட்டியை காணல எங்க போனேன் காய்காலோ மக்களே எனக்குமோ எங்கேயோ ஒளிஞ்சு போயிருக்கா கட்டலாம் போனா இது எங்க போனே தெரியாது போற பக்கம் போவோம் பின்ன அதுகளுக்கு வேலையும் தொழிலையும் இல்ல நேரத்துக்கு தின்னணும் வச்சு பறக்கி அவட கடப்பதான் ഇനി ഞാൻ എന്നിട്ട് പേര് എന്താണെന്ന് தெரியல சரி இன்னும் ஒரு கண்டென்ட் கிட்டல்ல ചെറുപ്രായത്തിൽ உள்ள ஏதாவது வளர்த்தி வச்சீனே இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு என்ன கஷ்டம் ஒரு கஷ்டமுமே தெரியல எந்த கஷ்டமும் தெரியாத வளருதுவா அதனாலதான் அப்பா துள்ளி தொடச்சு வருதுவா பண்டெல்லாம் நமக்கு வாழ்க்கை அப்படியா வரியத்துல ஒரு துணி கூட கிட்டாது இருக்க ஒன்று ரெண்டு துணியும் கூட நிக்கர்ல அங்கங்கின்னு ஓட்டையும் கீட்டையுமா இருக்கும் பள்ளிக்கூடத்து போறதே தார யூனிஃபார்ம் தெரியல சாக்கு மாதிரி இருக்கும் ஒரு வகைக்கும் கொள்ளாது அதுவே கடையில இருந்து ரெடிமேடா கிடைக்காது நல்லா இருக்கும் நமக்கு அதுக்கு வசதியில பற்றாது பண்ட காலத்துல யாரு எங்கேயாவது ஒரு சிலர் தான் பணக்கார மற்றவையெல்லாம் வெறும் ஏழை பரம்பரை இருந்தாலும் அந்த பள்ளிக்கூடத்துல உள்ள யூனிஃபார்ம் இட்டோண்டு தான் நாங்க ஓடுவோம் பள்ளிக்கூடத்துக்கு சாக்கு மாதிரி ரெண்டு நினைப்பு நினைச்சா மதி அப்பா ஒரு மாதிரி இருக்காங்க அதை அதுலயும் சூத்துலயும் பொத்தும் எடுத்து அப்படிதான் சாக்கு பையால கொண்டு வாடியது அப்படி பண்டு படாத பாடுபட்டோம் அது படிச்சவங்க வேண்டி விட மாட்டான் உச்சைக்கு வந்து அங்க சத்தனம் சாப்பாடு கிட்டுமே அப்போ கொண்ட கடலையும் முட்டையும் மஞ்சள் சோறம் வச்சு தருவணும் அதுக்கு சுட்டியே குறைச்சு பேரு நாங்க போவோம் அப்ப இல்ல வாரத்துல ஒரு நாள் தான் கிட்டம் கேட்டீங்களா ஆனா இப்போ அப்படி இல்லை அப்போ 3-4 வாரத்துல முக்கால் வாசி நாளும் கிட்டுதான் முட்டையும் கடலை உருளைக்கிழங்கு வச்சு அது இதுன்னு என்னெல்லாம் இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு எல்லாம் முட்டை தின்னு அப்போ கொழுப்பாகி போச்சு சத்தனம் உள்ள முட்டை தின்னவே செய்யாது அதுவா ஏன்னா வெளியில கண்டதும் கடிதம் தின்னு அதுகளுக்கு அது வேண்டாம் ஒண்ணுமே ஆகாது ஆனா நமக்கெல்லாம் அப்படி இல்ல பண்ட காலத்துல ஒரு முட்டை கிட்டாதோ வாரத்துல ஒரு நாள் அப்படின்னு ஏங்கியண்டே கிடப்போம் கால நிலைமை அப்படி பாத்தியலாம் இப்ப எல்லாம் வரியத்துல ஒரு துணி கிட்டாதான் அப்படின்னு ஏங்கிட்டு இருப்போம் ஆனா இப்ப பாத்தியாளா அப்போ கிறிஸ்துமஸுக்கு முன்னேல வீட்டுல உள்ள பிள்ளைய வரியத்துல ஒருக்கா கிறிஸ்துமஸுக்கு மட்டும் எடுப்பேன் இப்ப மற்ற குட்டிகளையும் படிச்சு பார்த்து தீபாவளிக்கு ஒண்ணு ஈஸ்டருக்கு ஒண்ணு என்னத்துக்கெல்லாம் ஒண்ணு പിന്നെ അതൊക്കെ ഒരു കുറമ്പാടലായിരിക്കും ഇതിനൊക്കെ കൂട്ടുകാരി ചില ആർസി പിള്ളിയ ഉണ്ട് അതും അല്ല തന്നെ அந்த திருவிழா இருக்குமே அவியலுக்கு திருவிழா 8-10 நாள் இருக்கும் அதுல 5-6 நாள் எல்லாம் நிறைய துணி எடுப்பேன் அப்படி இப்படி அதுக்கு நம்ம என்ன மோட்டச்ச போக்கு தான் முடியும் ஆனா சிலது அத்தனைக்கும் அத்தனை வசதி இருக்கு அதனால துணிகளை குவிச்சு வேண்டி பணத்தை செலவாக்கியது ஆடம்பர செலவு உண்டல அப்படிப்பட்ட பாத்தி அதுவா ஒவ்வொருத்தருக்கு வீட்டையும் பார்த்தா தெரியும் நமக்கு ஆம்பளையாளுக்கு செல்ப இல்ல கில்ப இல்ல ஒண்ணும் இல்ல சும்மா கேங்கரில் 2 ஜோடி துணி வந்து ஊசலாடம் கிடந்து மற்றபடி எல்லாம் பொம்பளை ஆளுகளுக்கு துணிதான் அதுகளுக்கு ஒரு பீரோயும் பத்தாது 10-15 பீரோ இருந்தாலும் அதுகளுக்கு ஆகாது அப்படி ஒரு சமட துணிகளை வேண்டி பிறக்கி குவிச்சியது அது இப்போ உள்ள துளி செல்ல வேண்டாம் ஆன்லைன் ஷாப்பிங் எவன் கண்டுபிடிச்சானோ இந்த செல்லப்பா செல்லு வந்ததுதான் வந்து மீசோ கீசோ அமேசான் பிளிப்புகார்ட் அது இதுன்னு கையதோட சும்மா இருக்காது அதுக்குள்ள போய் கையை வச்சு நோண்டி ஆன்லைன் ஷாப்பிங்னு பண்ணிடுது அதுவும் ஒருபடியா இருக்குமா இருக்கவே இருக்காது அப்பா பழஞ்சில்ல துணி மாதிரி இருக்கு 4 நாளும் நினைச்ச உடனே எல்லாம் போச்சு கேட்ட உடனே அப்போ பார்க்கும்போது நல்லா இருந்து நேரில் வர பையாத இருந்து அப்படின்ற டைலாக் கூடியது எங்க பார்க்கும்போது எல்லாம் அப்படிதான் பிக்சர்ல பயங்கரமாக தான் தெரியும் நேரில் பார்த்தாதான் വലിയ வித்தியாசம் தெரியும் கடையில போய் துணி எடுப்போம் அப்படின்னு சொன்னாலும் இதுவோ வருமா அவங்க வீட்டுல இருந்தே ஷாப்பிங் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாத வேலை பண்ணி அடுத்து உள்ள செலவுகளுக்கியது அப்படி மாங்குன்னு பண்டல சாக்கு பையன் தூக்கி அலைஞ்சு தெரிஞ்சு என்னத்துக்கு ப்ரோசனம் இல்லை அவனோளும் கூலி வேலை தொழிலாளி தான் இப்போ தோணும் அந்த காலத்தில் ஒரு மாதிரி இங்கே படிச்சிருப்பேன் ஆனால் அந்த காலம் இந்த காலத்து மாதிரி இல்லையே இந்த காலம் பாவம் பிள்ளையாளுவா இந்த வகையில் படிப்பு விஷயத்தில் பயங்கர பாவம் கேட்டீங்களா உள்ள டிகிரி எல்லாம் முடிச்சிருப்பேன் ஒன்றுக்கும் பிரோஜனம் இருக்காது அதில் லட்சக்கணக்கான பேர் டிகிரி முடிச்சாலும் வேலை வாய்ப்பு இல்லை ஒன்றும் இல்லை அந்த காலத்தில் அப்படி இல்லை படிப்பு விஷயத்துக்கு கொள்ளலாம் 8ஆம் கிளாஸ் படித்தாலும் வாத்தியார் வேறு கிட்டோம் அந்த விஷயத்தில் நாங்கள் கொடுத்து வச்சவியா ஆனால் நாங்கள் அதை படித்து தொலையில ஒரு மாதிரி பள்ளிக்கூடமாவது முடிச்சிருப்பி பெரிய கெட்டு மாஸ்டரே ஆகி இருப்போம் நாங்கள் இப்போ கெட்டு மாஸ்டர் இதில் இருந்து ரெட்டையிட தான் ஆகி இருப்போம் ஏன்னா அந்த காலத்தில் அவ்வளோ மவுசு இல்லையே இந்த காலத்து பிள்ளைகளோட லட்சக்கணக்கில் பணத்தை செல்ல டிகிரி அப்படி மிச்சம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை கல்யாணம் இன்விடேஷன் கார்டில் வேணும்னா அந்த டிகிரியை போடுவோம் அதுக்கு மட்டும்தான் ப்ரோசனம் ஒரு பந்தாக்கி மற்றபடி ஒரு பிரயோஜனம் இல்லை பின்ன எல்லாரையும் சொல்ல முடியாது சில பிள்ளைங்க எல்லாம் அதுகளுக்குன்னு தலையெழுத்து அந்த இதில் வேலை வாய்ப்பில் 8 இருக்கணும் அதனால பாதி பேர் வேலை வாய்ப்பு இல்லாத தானே இருக்கிறாங்க டிகிரி எல்லாம் முடிச்சோம் சின்ன சில்லுண்டை போல மக்களை பண்டுள்ளது அத்திரைக்கு எனக்கு நேரம் கிடையாது கேட்டீங்களா சமயம் வேணும் இல்லைங்க தான் சொல்ல முடியும் யோசிச்சு பண்டுள்ளதெல்லாம் மறந்து கேட்டியலாம் சரி மக்களே பத்தா அடுத்த வீடியோல பார்ப்போம் பழைய நினைவுகள் எல்லாம் அழியாததாகும் காலத்துக்கு அழியாது அதெல்லாம் ஒரு இனிமையான நினைவுகள் எல்லாருக்கும் எப்படி சுவாரஸ்யமான நினைவுகள் எல்லாம் இருக்குன்னு நம்பி நான் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு என்னெல்லாம் பழைய நினைவுகள் இருக்குன்னு வர்த்தா